ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பரான டேஸ்ட்டான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது. இது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தோல் உளுந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வைக்காட்டினாலும் பரவாயில்ல, உளுந்த வாணலில் போட்டு செவக்க வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த உளுந்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா இது டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதுக்கு தான் இதுக்கு தேவையான தண்ணி இப்போ ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும். இதை கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிக்கும். நல்லா உளுந்து வெந்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இனிப்பு சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா உடச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் அளவு உளுந்து போட்டிருந்தீங்கன்னா வெல்லம் 3/4 கப் அளவு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஊற்றிக்கலாம். இது மாதிரி வடிகட்டி வச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இனிப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவு வேக வச்சுக்கோங்க. குடிக்கிற பதத்துக்கு போதும்னா இதில் இப்போ தேங்காய் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா திக்காயிடும். இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கிறேன். திருகின தேங்காவை இதில் போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வாரத்தில் 1 தடவை 2 தடவை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.